Welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து இந்த சீசன்ல செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கடாயை சுட வச்சிருக்கேன். அதுல நான் வந்து இன்னைக்கு எண்ணெய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காயறதே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். என்ன ரெசிபினா நம்ம இந்த கலாக்காய் இருக்கு இல்லையா, அதாவது தமிழில் கிளாக்காய் சொல்லுவோம், ஹிந்தியில் கரோண்டா சொல்லுவோம். இது வந்து இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் கிளாக்கா ஊறுகாவும் பண்ணுவான். இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம தால் பண்ண போகிறோம். அதாவது நான் வந்து துவர் தாலை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பெரிய பெரிய கிளாக்காவாக இருந்ததுன்னா உள்ள சீடு இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்துடணும். இது பெரிய கிளாக்காயில் இருக்கக்கூடிய சீடு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் கிளாக்காய் எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு சீடு தேவையானதில் எடுக்க வேண்டியதில் எடுத்துட்டு அப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போது எண்ணெய் காஞ்சு நல்லா வந்து பொரிஞ்சாச்சு இந்த கடுகு. இப்போது ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பின்ன இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். முதல்ல இது ஒரு 2 நிமிஷம் வதங்கின பின்ன நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த கிளாக்காயை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நிமிஷமாக ஆகிடும். நமக்கு வந்து இந்த தால் வேக வச்சு எடுத்துட்டாச்சுன்னா இந்த கிளாக்காய் தால், அதாவது கரோண்டா தால் வந்து ரொம்ப நிமிஷமாக ஆகிடும். மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். தாலுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். தால் வகைரா சாப்பிட்றதுக்கு கூடுமான வரையும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டா நல்லது. பூண்டு இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம ஜீரகம் அண்ட் இந்த இஞ்சி நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இந்த கிளாக்காய் வந்து நல்ல புளிப்பாக இருக்கிறதுனால வேறு தக்காளியோ புளிஜலமோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த கிளாக்காய் சேர்த்துடலாம். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் இப்படி வந்து வதக்கினாலே மீடியம் ஃப்ளேமில் இந்த கிளாக்காய் நல்லாவே வந்து குக் ஆகிடும். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து தாலோடு சேர்த்து வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தாலோடையும் வேக வைக்கலாம். பட் தாலோட வேக வச்சா என்ன ஆகும்னா அந்த கலர் வந்து மாறிடும். தாலோட கலர் வந்து ப்ரெசன்டபுளாக இருக்காது. ஸோ இதுக்கு கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கலாம். இது வதங்கட்டும்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக எடுத்து பாருங்க. இப்போ பாருங்க நல்லா சாஃப்டாக எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோடு சேர்த்து நம்ம தாலையும் சேர்த்து போட்டு குக் பண்ண போகிறோம். நான் வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்க. நம்ம தாலோட எல்லோ கலரும் ரீட்டைன் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் இதில் வந்து இந்த ஒரு மாதிரி பிங்கிஷ் க்ரீன், இந்த க்ரீன் சில்லிஸோட கலர் எல்லாமே மிக்சடாக இருக்குது. பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதுக்காக தான் வந்து நம்ம தாலை தனியாக குக் பண்ணினோம். இது வந்து நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்கோ. நமக்கு வந்து கொஞ்சமாக ஜலம் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு தால் கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா இதை இப்படி மசிச்சு விட்டுக்கலாம். சிலது வந்து கொஞ்சம் அப்படி வாயில் கடிப்படுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு எல்லாமே மசிச்சுக்கலாம் அப்படின்னா கூட மசிச்சுட்டுலாம். இப்போ நல்லா கொதிச்சதுனால நம்ம நல்லா இந்த கசூரி மேத்தி போட்டாச்சுன்னா இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட கரோண்டா தால் ரெடி.
நம்ம கரோண்டா தால் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கலாக்காய். சீசனில் கிடைக்கிறப்பே நம்ம இதில் வந்து தொக்கு, ஊறுகாய் இல்லை இந்த மாதிரி தால் செஞ்சு சாப்பிடலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.